ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 42. 41வது பாகத்தில் நம்ம எதோட முடிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த விபூதியோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். விபூதி ஒருத்தர் உடலில் பட்டாலே அதனால் ஏற்படும் நன்மைகள். அவங்க இறந்ததுக்கப்புறம் எப்பேற்பட்ட பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் இறந்ததுக்கப்புறம் அவங்க சிவலோகத்துக்கு போவாங்க. எப்பேற்பட்ட பாவத்தையும் நீக்கக்கூடியது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. விபூதி மேலே பட்டாலே புண்ணியம் சேர்க்கும். அப்படிப்பட்ட விபூதியை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாரு. யார் கேட்குறான்னா, அந்த அரக்கன் கேட்குறான். வாமதேவரோட உடல் பட்ட உடனே வாமதேவருங்கிற அந்த முனிவரை சாப்பிட பிடிக்கும் பொழுது அந்த சுவாமிகள் அந்த முனிவரோட உடலில் இருந்து அந்த விபூதி பட்ட உடனே அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்த அந்த கொடிய அரக்கன் கேட்குறான், சுவாமி விபூதிகள்னால் அது எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி முறையாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த வாமதேவருங்கிற அந்த முனிவர் விளக்கம் கொடுக்குறாரு. சரி, வாங்க இப்போ விபூதி எப்படி உருவானது அதை பற்றி நம்ம முழுவதுமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மந்திராசல மலையில் சிவன் பார்வதி சமேதராய் சபையை கூட்டினார்கள். பிரமத கணங்களும் 3 கோடி தேவர்களும் 8 திசை ஆளுநர்களும் சிவனை சேவித்து கொண்டிருந்தனர். அந்த சபையில் கந்தர்வர்களும் கேசவர்கள், நாகப்பாம்புகள், பண்டிதர்கள், கிம்புருஷர்கள், சித்தர்கள், சாதுக்கள், வசிஷ்டர், விசுவாமித்திரர், நாரதர், பிரகஸ்பதி, பித்ருகணங்கள், ஊர்வசி, ரம்பை, மேனகா, 7 மாதர்கள், சந்திரிக, மகாகாணர், மகாநீலர், நந்தீஸ்வரர், மணிபத்திரர், வீரபத்திரர், பிரிங்கிரி கேடர், பூதநாதர் ஆகியோர்கள் இருந்தார்கள். அந்த சபையில் இவங்க எல்லாரும் இருக்காங்க. சிவனும் அம்மனும் பார்வதியும் கூட்டிய அந்த கூட்டத்தில் சபையில் இவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்பொழுது பரமசிவன் அவர்களின் நடுவில் சிம்மாசனத்தில் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஜடைகள் கொண்டு கபாலத்தை கையில் ஏந்தி நாகங்களை ஆபரணங்களாக போட்டுக்கொண்டு சந்திரனை கங்கையை சிரத்தில் ஏந்தி பலவித அலங்காரங்களுடன் ஜொலித்து கொண்டிருந்து உமையாளுடன் அமர்ந்து இருந்தார். அப்பொழுது சனந்தகுமாரன் எழுந்து வணங்கி, சுவாமி, உலகில் உள்ளவர்கள் தம் பாவங்களை அகற்றிக்கொண்டு மோட்சத்தை பெறக்கூடிய எளிதான சுலபமான வழியை கூறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறாரு. யாரு? சனந்தகுமாரன் சிவன்கிட்ட கேட்குறாராம். அதற்கு சிவன் சொல்றாரு, சிவனே சொல்கிறாரு. அப்படி சிவன் என்ன சொன்னார்? மோட்சத்தை தரக்கூடிய அந்த எளிமையான வழியை பற்றி சிவபெருமான் கூறுகிறார். சுலபமாக மோட்சத்தை தரக்கூடிய வழி, பாதை. சுலபமாக மோட்சத்தை தரக்கூடியது விபூதியை 3 கோடுகளாக நெற்றியில் இடுவது. அதை எப்படி செய்து நெற்றியில் இட வேண்டும் என்று கூறுகிறேன் கேள்வி சிவபெருமான் சொல்றார் சனந்தகுமாரன்ட்ட. காய்ந்த பசு சாணம், காய்ந்த பசுவோட சாணம் எடுத்து அதனுடன் ஹோமம் செய்து அந்த சாம்பலை எடுத்து வேதங்களில் கூறப்பட்ட அக்னிரித்யா என்ற மந்திரத்தை சொல்லி கையில் எடுத்துக்கொண்டு மானசோக்த என்ற மந்திரத்தை சொல்லி அதை நன்றாக நசுக்கி திரையம்பகம் என்ற மந்திரத்தை சொல்லி நெற்றியிலிட வேண்டும். என்ன பண்ணணும்? திரையம்பகம் என்ற மந்திரத்தை சொல்லி நெற்றியிலிட வேண்டும். முதலில் நடுவிரல், 2வது மோதிர விரலால் மேலும் கீழும் பட்டைகளிட வேண்டும்.
முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நடுவிரலால் ஒரு பட்டையை இடணும். அதுக்கப்புறம் மோதிர விரலால் அந்த முதல்ல போட்டோம்ல ஒரு கோடு நெற்றியில் இட்டோம்ல, அதுக்கு மேலே ஒரு கோடும் ஒரு பட்டையும் கீழே ஒரு பட்டையும், முதல்ல நடுவிரலால் ஒரு பட்டையை வந்து போட்டுக்கணும் நெற்றியில். அதுக்கப்புறம் மோதிர விரலால் மேலேயும் கீழேயும், முதல்ல போட்ட பட்டைக்கும் மேலேயும் கீழேயும் 2 பட்டைகள், மொத்தம் 3 பட்டைகளை விபூதியால் இட்டுவிட்டு பிறகு கட்டை விரலால் நடுப்பட்டை தீட்ட வேண்டும். இப்படி தீட்டும் பொழுது திரையாயுக்ஷம் ஜமதக்னே என்ற மந்திரத்தை கூற வேண்டும். இந்த 3 பட்டைகளும் கண் புருவங்களை தாண்டக்கூடாது. முதல் பட்டையானது அகாரம் கார்கபத்திய அக்னி பூதத்துவம் ரஜோகுணம் ருக்வேதம் எனப்படும். பிரம்மா அதன் தேவதை. இரண்டாவது உகாரம் தட்சண அக்னி ஆகாச தத்துவம் யஜுர்வேதம் தமோகுணம் எனப்படும். விஷ்ணு அதன் தேவதை. மூன்றாவது மகாரம் அகவதியா அக்னி வாயு தத்துவம் தமோகுணம் சாமவேதம் எனப்படும். ஈசன் அதன் தேவதை. இப்படி விபூதியை இட்டால் முக்தி கிடைக்கும். ஆகையால் எல்லா இன மக்களும் இதை இட்டுக்கொள்ளலாம். எல்லா இன மக்களும் இதை இட்டுக்கொள்ளலாம். இதனால் எல்லா பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். விபூதியை இடுவதற்கு மேல் கூறிய விதிகள் தெரியாதவர்கள், நல்லா கேட்டுக்கோங்க, இதை விபூதியை இடுவதற்கு மேலே கூறிய விதிகள் தெரியாதவங்க பக்தியோடையும் சிரத்தையுடனும், அதாவது பக்தியோடையும் முழு நம்பிக்கையுடனும் செய்தால், முழு நம்பிக்கையோட மேலே கூறியபடி எனக்கு செய்ய தெரியல, எனக்கு ரொம்ப மந்திரங்கள்லாம் தெரியலனாலும் நமக்கு என்ன தெரியுமோ, அதாவது முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் விபூதியை நம்ம சாதாரணமாக நெற்றியில் இட்டாலே பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். இது யார் சொல்றாரு? வேற யாருமே கிடையாது, சிவபெருமான் சொல்றாரு. சிவபெருமானே நேரடியாக வந்து சொல்றாரு. சனந்தகுமாரன் எழுந்து வணங்கி கேட்கும் பொழுது சிவபெருமான் சொன்னதை தான் இப்போ நம்ம வந்து கேட்டோம். அதனால் இந்த மேலே கூறிய மந்திரங்கள் அந்த முறையாக இடுவதற்கான அந்த முறைகள் தெரியலனாலும் நம்ம நம்பிக்கையோடையும் முழு பக்தியோடையும் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு விபூதியை நெற்றில் இட்டாலே அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும். சரிங்களா? இதை செய்தாலே அனைத்து பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். மேலும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். வியாதிகள் நீங்கி எல்லா செல்வமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து முக்தியடைந்து புண்ணிய லோகத்தை அடைவார்கள் என்று கூறினார் என்று வாமதேவர் அரக்கனிடம் விபூதியின் மகிமையை பற்றி சொல்கிறாரு. வாமதேவருங்கிற முனிவர் அரக்கன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சிவபெருமான் வந்து எப்படி வந்து விபூதியை தயாரிக்கணும்னு சொன்னது, அதுக்கப்புறம் விபூதியை எப்படி நெற்றியில் இடணும், மோட்சத்தை அடைவதற்கான மிக எளிய வழி, இது எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் வந்து யார்கிட்ட சனந்தகுமாரன்ட்ட சொன்னது எல்லாத்தையும் வந்து போதிக்கிறாரு. வாமதேவருங்கிற அந்த முனிவர் வந்து அரக்கன்ட்ட. பிறகு வாமதேவர் முனிவர் வந்து அரக்கன்கிட்ட வந்து சிறிது விபூதியை கொடுக்குறாரு. தான் மந்திரித்து வைத்திருந்த விபூதியை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த விபூதியை அவன் தன் நெற்றியில் இட்டவுடன் 3 கோடுகளாக இட்டவுடன் அதன் மகிமையினால் அரக்க ரூபத்திலிருந்து விடுபட்டு நல்ல தேகத்தை உடலை பெற்று சொர்க்கலோகத்திற்கு சென்று விட்டான். வாமதேவர் அந்த ஈசனின் அவதாரம். மனித குலத்தை தீய வழிகளிலிருந்து காப்பாற்றி மோட்சத்தை தரக்கூடிய விபூதியின் மகிமையை மக்களுக்கு கூறிக்கொண்டு உலகத்தில் திரிகிறார். முன்பு இதை சூத மகாமுனிவர், சவுனகர் முதலிய மகரிஷிகளும் கூறினார்கள் என்றார். திரிவிக்ரம பாரதி ஸ்ரீ குரு கூறிய விபூதி மகிமையை கேட்டு ஆனந்த பரவசத்துடன் குருவை வணங்கி ஆசிரமத்திற்கு சென்று விட்டார். இப்படி விபூதியோட மகிமையை எல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறமா குருவை வந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று
விடுபட்டு அவர் ஆசிரமத்துக்கு திரும்பி போகிறாரு. இதோட இந்த பாகம் முடிவடையுது. பாகம் 42. நம்ம 43வது பாகத்தில் நாளைக்கு சந்திக்கலாம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.